ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நேற்று எஸ்டர்டே வந்து முருகன் கோயில் ஒன்று காமிச்சிருந்தேன்ல, அங்கே வந்து இது முருகனோட வந்து மயில் வாகனத்தில் வீதி உலா அப்படின்னு சொல்லி 7 o'clock மேலே போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சரின்னு பாப்பா தம்பிலாம் கூப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து போனோம். நாங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் முன்னாடியே போய் நின்றுட்டோம். பின்னாடிலாம் சரியான கூட்டமாக இருந்துச்சு, செம கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தோம், முன்னாடி நின்றுட்டு நல்லா பார்த்தோம். சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் அரோகரா அரோகரான்ட்டு எல்லாம் முருகனை வெளியே தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ வெளியே தூக்கிட்டு வந்து அந்த இது ஷோல்டரில் வச்சுட்டு அவரை வந்து ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக அவர் வந்து ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் மேலே எல்லாம் நம்ம வேண்டிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அவர் மேலே இருந்து ஒரு தாமரைப்பூ அழகாக விழுந்துச்சு. அது சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு அம்மா ஓடி போய் எடுத்தாங்க அதை வர. அந்த மாதிரிலாம் பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. அரோகரா அரோகரான்னு கோஷம் செம்மையாக போட்டுட்ருந்தாங்க எல்லா மக்கள்லாம். பார்க்கவே நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு தண்ணியே வந்துருச்சு. அந்தளவுக்கு மனமுருகி பாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் வந்து தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணேன் முருகனுக்கு. முருகன் பண்ணிவிட்டு அர்ச்சனை தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இது அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. என் பொண்ணு பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் போய் வாங்க போயிருந்தாங்க. இது புளி சாதம், சுண்டல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார திருப்பி முருகன் வீதி உலா வந்து எங்கள் வீட்டு சைடு வந்துட்டார். வந்து பார்த்து முடித்து எங்கள் வீட்டு சைடு தாண்டினோடனே மழை, சரியான மழை பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக ஈவினிங்கே கூலிங்காக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மழையும் பயங்கரமாக பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பொழுது இனிதே கழிந்ததுப்பா.